ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா ஒவ்வொரு முறை நான் உன்னை பார்க்க வந்தபோதும் நீ என்னை நிராகரிச்சிட்ட. இப்போதாவது தயவு செய்து நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா கண்டிப்பாக உனக்கான ராஜயோகம் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. நீ உன் மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் செய்யாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மையை செய். கண்டிப்பா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். உன்னை படைச்சவ இந்த வராகியம்மா நானே உன்னை நெருங்கி வந்த பிறகு இனி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவோ உன்னை பார்த்து உன் பக்கம் காற்று அடிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு துணையாக பக்கபலமாக பாதுகாப்பு கவசமாக உன்னை சுற்றி இந்த வராகியம்மா நான் இருக்க போகிறேன். என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் இன்னும் எந்த பிரச்சனையும் தீரவே இல்லையே நீ கவலைப்படுறது எனக்கு நல்லா புரியுது என் செல்லமே. உன் கவலைகளை தீர்த்து உன் கோபத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எப்போவுமே தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் எந்த உருவமும் தெரியாது. ஆனால் தண்ணி அமைதியாக இருக்கும்போது அதை நீ எட்டி பார்த்தினா உன் முகம் அந்த தண்ணியில் தெளிவாக தெரியும். அதே போலதான் கோபம் கொண்ட மனதிலும் கொதிக்கின்ற நீரிலும் காட்சிகள் தெளிவாக தெரிவதில்லை. நீ எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் யோசிக்கும்போது உனக்கு நல்ல தெளிவும் புரிதலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற விஷயமும் புரிய வரும். கொஞ்சம் பொறுமையாரு. கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுத்துட்றேன். யார் உனக்கு தீங்கு செய்ய நினச்சாலுமே கூட நீ எல்லாருக்கும் நல்லது செய். கண்டிப்பா இந்த வராகியம்மா உனக்கு நெருக்கமாகி உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு முடிச்சு தருவேன் என்று செல்லவே. உன் வேலையில் இருக்கிற பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் நினச்சி என்ன ஆகுமோன்னு பயப்பட வேண்டாம். நீ எதை நினச்சும் பதறவும் வேணாம். உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உனக்கான உயர்வையும் மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன். நீ கஷ்டப்பட்டு கடின முயற்சி செஞ்ச எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக என் உதவி உனக்கு கிடைக்கும். என்னை நம்பாதவர்களுக்கே நான் அநேக உதவிகள் செய்யும்போது என்னை நம்பும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு உதவி செய்யாமல் நீ கஷ்டப்படும்படி விட்டு வைப்பேனா என்ன? யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலையும் புரிஞ்சுக்காட்டியும் புரிஞ்சுக்கலைனாலும் இந்த வராகியம்மா உன்னை நன்றாக புரிந்து கொண்டவளாக உன் கூடவே இருப்பேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ எதிர்பார்த்த பணம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன் மன உளைச்சல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மன வருத்தத்தையும் உளைச்சலையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ நினச்சது போல, நீ எதிர்பார்த்தது போல, நீ ஆசைப்பட்டது போல உனக்கான உதவி செய்ய வந்து விட்டேன் என் செல்லமே. வீணாக மனசை போட்டு குழம்பிக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பயப்படாதே, பதட்டப்பட வைக்காதே. எப்பவும் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகியம்மாட்ட சொல்லிட்டு அமைதியாரு. ஒரு தாயாக என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஒரு தெய்வமாக என்னால் அனைத்தையும் தீர்த்து வைக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வேலைகள் மட்டும் பாரு. நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு நல்ல முடிவு உன் வாழ்வில் கிடைத்தே தீரும். நீ எதை பாதியில் விட்டு வச்சிருக்கியோ அதை இப்போதே செய்ய ஆரம்பி. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி எல்லாமே முடிவுக்கு வந்து நீ வெற்றிகரமான யோகக்கார பிள்ளையாக, ராஜ யோகத்தோடு அதிர்ஷ்டக்கார பிள்ளையாக, அதிர்ஷ்டசாலியாக வாழுவாய் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகுது. உன் வேலையில் உனக்கு பதவி உயர்வு உண்டாக போகுது. இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள் நாளைக்கே உனக்கு சுலபமாக சாதகமாக மாறலாம். அந்த அளவுக்கு தான் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம எதுவாக இருந்தாலும் கடவுள் சித்தம்னு ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நல்லதை மட்டும் செய். நீ எதை நினச்சி யோசிக்கிற, எதை நினச்சி வருத்தப்படுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உன் மனசில் அதிகமாக எதிர்மறை சிந்தனைகள் தான் நிறைய இருக்குது. முதல்ல இந்த நடக்காது, முடியாது, தெரியாது, இல்லைங்கிற வார்த்தைகளை உன் வாழ்க்கை அகராதியிலிருந்து தூக்கி போடு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முயற்சி செஞ்சால் முடியும். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையான நேர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட சொல்லு. உனக்கு வேண்டியதை நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். அம்மா தாயே, நீயும் நடக்கும்னு சொல்கிற, ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதே, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே வரலையேன்னு நீ யோசிக்கிறது என் காதுக்கு நல்லா கேட்குது என் செல்லமே.
நான் உன்கிட்ட சொல்றதே எதிலும் நம்பிக்கை இழந்து அவசரப்படாதேன்னு தானே. அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவ, என்ன செஞ்சா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேரும்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மன நிம்மதி கொள்ளும்படியும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். நீ யாருக்காகலாம் பிரார்த்தனை செஞ்சியோ அவங்களையும் நல்லா வாழ வச்சு உன்னையும் நல்லபடியாய் நல்ல ஆயுளோட நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமா வாழ வச்சு காட்டுவேனே செல்லவே. இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு உன் வாழ்க்கையை நீ என் பொறுப்பில் விட்டுட்டாலே எல்லாம் சரியாகிவிடும். நீ செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் சிரிச்ச முகத்தோடு இரு. என்ன நடந்தாலும் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். நீ என் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தீனா அந்த நம்பிக்கையை சோதனை செய்யும் விதமாக பல தடைகள் வரும். என்னடா நம்ம இந்த வராகி அம்மாவை நம்பணும், அப்படி இருந்து நமக்கு பிரச்சனைகளே வருதேன்னு நீ கலங்கவோ குழம்பவோ கூடாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி பல்ல கடிச்சுக்கிட்டு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே உன் வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செய்து வா. கண்டிப்பா அந்த கஷ்டமே உன்கிட்ட வெறுத்து போய் பொறுத்தது போதும்னு உன்னை விட்டு விலகி ஓடி போயிடும். உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போய் நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கேற்ற காலம் வரப்போகுது என் செல்லமே. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அது அனைத்தையும் கண்டிப்பாக உனக்காக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். சில விஷயங்களை நீ என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்குற, ஆனால் அது உனக்கு வேண்டாம்னு நான் பல முறை உனக்கு உணர்த்தியும் கூட நீ அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்டுக்கிட்டு அதே வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறது உனக்கு புரியலையா? சில விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்தும், உன் வாழ்க்கையை நிரந்தரமாக கவலைக்கு உள்ளாக்கிடும்னு தான் நீ கேட்டும் கொடுக்காம நான் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. என்னை நம்பி ஒரு நல்ல முடிவெடுத்து உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுடு. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இனிமேலாவது நல்ல வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கான வழியை நான் காட்டிவிட்டேன் என் செல்லமே. இனி முடிவெடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து தருவேன். ஆனால் ஒரு விஷயம் உனக்கு சரி வராதுன்னா நீ எவ்வளவு கேட்டாலும் அதை உன் கைகளில் நான் கொடுக்கவே மாட்டேன். அதனால் உனக்கு கிடைக்கிறது நல்ல விஷயம், கிடைக்காதது கெட்ட விஷயம். அதனால தான் நான் உனக்கு கொடுக்கலன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போய்கிட்டே இரு. நீயே சற்றும் எதிர்பாராத பல ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இதுதான் நிரந்தரம் அது நிரந்தரம் இல்லைன்னு நீ எதையும் புரிஞ்சுக்காம யோசிக்காதே, எதை நினைச்சும் புலம்பாதே. உன் நிலைமையில் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கும்போது கண்டிப்பா கர்ம வினையின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை நான் காட்டுவேன் என் செல்லமே. இனி உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. எப்போவுமே என் தலைவிதி அப்படிதான், நான் கஷ்டப்படணும்னு நினச்சிக்கிட்டு நீயாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ வேண்டாம். உன் வாழ்க்கை எப்படி போகுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் முயற்சியின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதற்குரிய பலனை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. கண்டிப்பா நீ முயற்சி செஞ்ச அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது, உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எல்லாத்தையும் சரி செய்யும் சக்தி கொண்ட இந்த வராகி தாயானவள் கண்டிப்பாக உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கைகூடி வர செய்வேன். உன் வருங்காலம் எப்படி இருக்க போகுதோ நினச்சி பயப்படாத. உன் கூடவே இருக்கக்கூடிய நான் கண்டிப்பா உனக்கான முன்னேற்றத்தையும் வருங்காலத்தை வசந்த காலமாகவும் ஆக்கி கொடுப்பேன். இப்போ மோசமாக இருக்க விஷயங்களும்
இப்போ கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சீக்கிரமே சரியாகி நல்லபடியாக உன் நிலைமை மாறும். எப்போவுமே நீ எதை நினைச்சும் கவலைப்படுற அளவுக்கு நான் உன்னை தனியாக தவிக்க விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போற. என்னையே நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இன்னும் எதுவுமே மாறலையேன்னு அவசரப்படாம பொறுமையாக இரு. கடைசி நொடியில் கூட மாற்றம் நிகழும். கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். பாதியிலேயே சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்துடாத. இது வேணான்னு வேற முடிவுக்கும் வந்து விடாதே. உனக்கு எதெல்லாம் சரி வருமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ என்னிடம் வைத்த நியாயமான கோரிக்கைகளையும் உனக்கு விரைவிலேயே நிறைவேற்றி தருவேன். நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த விஷயத்தை இப்போது வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்து விட்டேன். உன் கையை பிடிச்சு உன்னை நல்வழியில் நடத்தும் இந்த வராகி தாயானவள் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் மட்டும் போதும். எப்போதும் பொறுமையாக செயல்படு. எல்லாத்துலேயும் அவசரப்படாம எல்லா விஷயங்களிலும் வெற்றி உனக்கே கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு. நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயமும் உனக்கு தாமதமான விஷயமும் இப்போது உனக்கு நெருங்கிய நண்பர் மூலமாக நல்லபடியாக நடக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் நான் ஏற்றுக்க போகிறேன். இனிமே என் கட்டளை இல்லாமல் என் உத்தரவு இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போ கூட உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுறதுக்கும் நீ தோற்று போனதுக்கும் இப்போ நடக்கிற அனைத்துக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. அதனால வருத்தப்படாமல் எல்லாத்தையும் கடந்து வர தயாராகு. நீ என்னை பார்க்குற என் வார்த்தையை கேட்குற இந்த நிமிஷம் முதல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு மறைந்து போகும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய்.